ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். பிப்ரவரி 18ஆம் தேதி இன்று. நாளை பிப்ரவரி 19ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு 90 ரூபாய் குறைந்து 22 கேரட் 1 கிராம் 14,230 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,13,840 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனைத் தொடர்ந்து 24 கேரட் 1 கிராம் 15,523 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,24,184 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. வெள்ளியோட விலை கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்க பற்றி பார்த்துடலாங்க. தற்பொழுது இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை சற்று அதிகரித்து காணப்படுதுங்க. மீண்டும் பார்த்தீங்கன்னா 5000 அவுன்ஸ் வந்து தற்பொழுது இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும்பொழுது 5000 அவுன்ஸை வந்து கட் பண்ணி மேலே போயிட்டு இருக்குங்க. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. கடந்த 4 நாட்களாகவே தங்கத்தோட விலை வந்து சிறிதாக குறைஞ்சிட்டு வந்தது. ஸோ தற்பொழுது 14,230 ரூபான்னு சொல்லிட்டு விலை நிர்ணயம் இப்படி இருக்குங்க. ஸோ நாளைக்கு நம்மளுக்கு விலை குறைஞ்சதுன்னா 14,000 கீழே குறையுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த டைமில் மீண்டும் வந்து விலை வந்து அதிகரிக்க தொடங்கியிருக்கு. அதே சமயத்தில் இந்திய ரூபாய் மதிப்பில் பெரிய அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தனாவோ வீக்காவோ எதுவும் இல்லைங்க. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. தற்பொழுது 22 கேரட் 1 கிராம் 14,230 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து எவ்வளோ வரைக்கும் விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராமிற்கு ஒரு 100 ரூபாயிலிருந்து ஒரு 250 ரூபாய் வரைக்கும் விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ நேற்று இரவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 250 ரூபா வரைக்கும் குறைவதாக இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா காலையில் நம்மளுக்கு 90 ரூபா தான் குறைஞ்சது, மீண்டும் அதிகரிக்க தொடங்குச்சு. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா தற்பொழுது இரவு 9 மணி நிலவரத்தில் இப்போ வந்து விலை அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. இனி இடைப்பட்ட டைம் நிறைய இருக்குங்க. இந்த டைமில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டாலும் ஏற்படலாம், இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கலாம், இல்லை வந்து விலை குறைய ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளை காலையில் 8 மணிக்கு எப்படி இருக்குது நிலவரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நாளைக்கு காலையில் 8 மணி வீடியோவில் தெரியப்படுத்துகிறாங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை சர்வதேச லெவலில் தங்கம் அதிகரிக்கும் இந்த டைமில் வெள்ளியோட விலையும் அதிகரித்து தான் காணப்படுது. தற்பொழுது 1 கிராம் 260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து நாளைக்கு எவ்வளோ வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராமிற்கு ஒரு 5 ரூபாயிலிருந்து ஒரு 10 ரூபாய் வரைக்கும் விலை அதிகரிக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ சர்வதேச லெவலில் இரவு 9 மணி நிலவரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே சற்று அதிகரித்து தான் காணப்படுது. இந்திய ரூபாய் மதிப்பு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தனாவோ வீக்காவோ இல்லை. காலையில் நம்மளுக்கு விலை நிர்ணயம் செய்கிற இருப்போ இருந்தது போலவே அதே 90 ரூபாய் 70 பைசா அப்படி தான் இருந்துட்டு இருக்குதுங்க. ஸோ இன்னும் இடைப்பட்ட டைம் நிறைய இருக்குது. இந்த டைமில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டாலும் ஏற்படலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளை காலையில் 8 மணிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து கிராம் வந்து 10,000 வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சாத்தியக்கூறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறையா நியூஸ் சேனல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து நடந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அது நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையணும். பார்க்கலாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்ச் 17, 18ஆம் தேதி யூஎஸில் ஃபெட் ரேட் மீட்டிங் இருக்குது. ரேட் கட் மீட்டிங்கில் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு பொறுத்து அதை பொறுத்து மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. ஸோ நாளைக்கு என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறது தற்பொழுது இரவு 9 மணி நிலவரத்தில் அதிகரித்து காணப்படுது. நாளை காலையில் 8 மணிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரியப்படுத்துகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.